தெய்வ மனங்களுக்கு வணக்கம். நவராத்திரியின் 9 நாட்கள்ல முதல் 3 நாட்கள் துர்க்கையின் அம்சமான பார்வதி தாயார் தான் வழிபாடு செய்யணும். அதற்காண்டி இன்னைக்கு 3வது நாள் அப்படின்றனால சிவபெருமான் பார்வதி தாயாரை பூஜை பண்ணி 5 முக ஆர்த்தி எடுத்து மலர்கள் தூவினேன். டெய்லி 108 போற்றி சொல்லணும். 108 போற்றி நம்ம குங்குமம் வச்சு, மலர்கள் வச்சு, காசு வச்சு, வீட்டில் எதுவுமே இல்லைன்னா பச்சரிசியில் மஞ்சள் தடவி கூட அர்ச்சனை செய்யலாம். நான் 108 போற்றிக்காண்டி இந்த நவராத்திரிக்கு புதுசாக இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்டோட சிறப்பம்சம் என்னன்னா, நடுவில் ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த அம்மனுக்கு என்ன கடவுளுக்கு நம்ம 108 போற்றி சொல்லணுமோ அந்த அம்மனோட விக்கிரகத்தை நம்ம இங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 108 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குட்டி தாமரை, அதுக்கு கீழே ஒரு அரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ்ல நம்ம ஒவ்வொரு தடவையும் போற்றி சொல்றப்ப அந்த தாமரை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டே வரணும். நான் எதுக்காண்டி இதை வாங்கினேன்னா, ஒவ்வொரு தடவையும் நான் அர்ச்சனை சொல்றப்ப நான் 108 கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்ற டவுட் வரும். இனிமே இந்த டவுட் எனக்கு வராது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அர்ச்சனை முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டில் சுமங்கலிகள் யாராவது வந்தாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கணும். இந்த தாம்பூலம் கொடுக்கறனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா வீட்டின் குடும்ப ஒற்றுமை, கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம், வீட்டின் அமைதி, அதுக்கப்புறம் அவங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு நம்மள ஆசீர்வாதம் பண்றதுனால இந்த தாம்பூலம் வாங்குறதுனால 2 பேருக்குமே அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது.